சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் தொடர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமீன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வபலமுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் பெற்ற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மேனின் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தே, பிலதெல்வியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சோதரே, நாங்கள் இந்த முதல் வசனத்தில் இருந்து ஏறக்குறைய 11 சத்தியங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 12வது சத்தியத்தை படிக்கிறதுக்கு கடந்து செல்லுவோம். இந்த சத்தியங்கள் என்று நாம கதை சொல்லுற விஷயங்கள் இந்த புத்தகத்தை 22 அதிகாரத்தை நாம விளங்கிக் கொள்றதுக்கு வழிகாட்டுகிற சத்தியங்கள். அப்ப நாம 12ஆம் வசனத்தில இருந்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில இருந்து நாங்கள் ஆரம்பிக்கல இந்த சத்தியங்கள்லாம் எங்களை வழிகாட்டி கொண்டு போகுது. அதனால நாங்கள் அதுல கவனமா ஒரு சொல்ல அந்த புத்தகத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள முற்படுகிறோம். இதுல இந்த 12வது சத்தியத்தை நாங்கள் இதுல 2வது வசனத்தில் இருக்கிற ஒரு சொல்லில இருந்து நாங்கள் முக்கியமா அதை நாங்கள் எடுக்க போறோம். 2வது வசனத்துல சாட்சி என்ற ஒரு சொல்லு நமக்கு விழுந்திருக்கு. சாட்சி. அதனால அந்த சொல்ல வச்சுதான் நாங்கள் அதை எழுத போறோம். சாட்சி என்ற அந்த சொல்லுக்கு கிரீக்கில் மாற்றுரியா, MARTURIA, மாற்றுரியா, MARTU ரியா, RIA, மாற்றுரியா. இந்த சொல்லுத்தான் அதுல நமக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப அது சாட்சியாக, சாட்சியை குறித்து, அந்த சாட்சி என்றது மாற்றுரியா, மாற்றுரியோன், மாற்று என்று சொல்லித்தான் அது வந்து கொண்டிருக்கும். அந்த ஒவ்வொரு வித்தியாசமான அந்த எழுவாய் பெயர் சொல், வினைச்சொல் அப்படி வரையக்கலாம். அது அதே மாற்றுரி தான் வரும். மாற்றுரியாவா, மாற்றுரியோனோ, மாற்றுரியோசோ அப்படித்தான் அது வருது. மாற்றுரியா என்றது முக்கியமான அந்த சொல். சாட்சி
சாட்சி என்று நாம கேட்டவுடன் நம்மட காதுல சாட்சி எங்களை அந்த சொல்லு எங்க கொண்டு போகுது? இந்த உலகத்துல எந்த அமைப்புகளை எங்களை கொண்டு போகுது? கோர்ட்ஸுக்கு கொண்டு போகுது. கோர்ட்ஸுக்கு கொண்டு போகுது சாட்சி. கோர்ட்ஸ்ல போய் இருந்து நாம இதுல பார்க்க வேணும். பார்த்தா சில விஷயங்கள் அதுங்க அது இதை இன்னும் நாம கவனமா விளங்கலாம். ஆனா பொதுவா உங்களுக்கு தெரியும், கோர்ட்ஸ் என்ற அந்த கோர்ட் ரூம், அதாவது அந்த வழக்கு அறை, நீதிபதி இருப்பார், அங்கால பார்வையாளர்கள் முன்னுக்கு இருப்பினம், மற்றது வழக்குக்கு வந்திருக்கிற வழக்காளியும் அடுத்தது எதிராளியும் இருப்பினம், அந்த ஜட்ஜுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஜட்ஜுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க நமக்கு அந்த வழக்கு மன்ற ஆக்கள் அங்க இருப்பினம். அப்ப இந்த ஒரு இப்படி ஒரு ஹோல் ஒன்றுல அல்லது ஒரு ரூம் ஒன்றுல தான் அங்க அந்த வழக்கு, சட்ட வழக்குகள் நடக்கிறது. அப்படி நடக்கல ஜட்ஜ் கதைக்கிறது, பிறகு ஜட்ஜ் சொன்ன கேட்டா வழக்காளி கதைக்கிறது, ஜட்ஜ் கேட்டா எதிராளி கதைக்கிறது. அவ்வளவுதான் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஜட்ஜ் சொல்லாம எதிராளியோ வழக்காளியோ ஒன்றும் கதைக்கவே மேலாது. அங்க பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டாக்கள் இருக்கலாம். நிசப்தம் என்று நாம சொல்லுவோம். நிசப்தம், நிசப்தம் என்று சொன்ன சத்தமே இல்லாத ஒரு நிலை. அந்த ஃபேனோட சத்தம் ஏதாவது ஆடுனா அது மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த ஃபேனோட ஆடுற சத்தம் கூட சில வேளையில கேட்காது. அப்ப மற்றபடி பக்கத்துல ஒரு ஆள் கதைக்க இயலாது, திரும்ப இயலாது. அந்த வழக்கு மன்றம் அப்படிப்பட்ட ஒரு சரியான பயபக்தியான இடம். நம்ம சர்ச் நடக்கல, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட்ல நாம அதை பொதுவாக வச்சிருக்கிறோம். கடவுள் கதைப்பார், நாம கேட்கிற மற்ற ஆட்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம். கடவுள் கதைப்பார், பதில் சொல்லுவோம். கடவுள் கதைப்பார், பதில் சொல்லுவோம். இப்படி இந்த கடவுள் கதைக்காம அங்க சேர்ச்சிருக்கிறவரும் கதைக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தான் அது அப்படியே காப்பி பண்ணி கோர்ட் ரூம்களுக்கும் அப்ளை பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. ஜட்ஜ் கதைப்பார், பதில் சொல்லும். ஜட்ஜ் கதைப்பார், பதில் சொல்லும். ஜட்ஜ் கதைக்காம வாய் திறந்த ஆள கொண்டு போடு சிறையிலேன்னு சொல்லி அவ்வளவுதான். அதனால சர்வலோகத்தின் நியாயாதிபதிக்கு முன்னால நாம அவருடைய பிராகாரங்களில அவரை சேவிக்கிறது வா. அப்படி வரைக்க அந்த நிசப்தம் பொதுவாக நாம மெயின்டைன் பண்றத வேதம் எதிர்பார்க்கும். ஆனா கத்தர் கேட்கல கதைக்காமலும் இருக்கிறார். அப்ப ஜட்ஜ் கேட்கல சத்தம் போடாம இருந்தா அது தண்டனை தான். அத கதைச்சா கதைக்கணும், திருப்பி கேட்டதுக்கு பதில் சொல்லணும். அந்த மெல்லமா அப்படி இப்படி அந்த முணங்கினா கொண்டா என்றா அது நீங்க பார்த்தா தெரியும். அங்க அது சரியான கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது மன்ற அவமதிச்சது என்ற தண்டனை கொடுவர். அப்ப இந்த கெத்தர் கதைக்கிறது சபையில யாரு அதுக்கு நிக்கிறது? கெத்தர் கதைக்கிறது ஆசாரி.
அங்க கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியது சபைய. அப்ப இதுதான் அந்த ப்ராசஸ். அப்ப தச்சில ஆசாரியன் இப்படி என்று கேட்கல நாம பதில் சொல்லாம இருந்தோம்டா அது கண்டெம்ப்ட் ஆஃப் காட், அது அலட்சியம். சரியா? அவ முந்தி ஒரு சந்தர்ப்பத்தில் என்னட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சபையில நீங்கள் போதர் இப்படி கதை கேட்க முன்னுக்கு ரெண்டு பிரசங்கமோ அல்லது விஷயங்கள் அதுல சபையிலிருந்து யாராவது சொல்லலாமோ பதில்? அப்ப அவர்களுக்கு அந்த கோட், அந்த கடவுளை ஆராதிக்கிற நடைமுறை பைபிள்ல சரியா இந்த பகுதி தெரியல. அப்படி கேட்கிற கதை காட்டி அது கண்டெம்ப்ட் ஆஃப் காட், பதில் சொல்லாட்டி. ஆசாரியன் கேட்காம ஒரு சபையிலிருந்து சபையாரில இருந்து ஒரு பதிலும் வரா. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு ஆக்கள் பின்னுக்கு நிப்பினா. அப்ப என்ன இந்த பகுதியில் என்ன சொல்லுதா என்ன உங்களுக்கு என்ன தெரியலையா? அப்ப அங்க என்ன எதிர்பார்க்கப்படுது? அங்க பதில் ஒன்று எதிர்பார்க்கப்படுது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து ஒன்று கேட்கல, இவனை குணமாக்குறது நல்லதா கெட்டதா என்று அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கல கேட்கிற ஒரு பதில் சொல்லல. கண்டெம்ப்ட் ஆஃப் காட். சுற்றும் முற்றும் பார்த்தார் பதில் வரும் என்று. பதில் வரையில அவருக்கு தான் கோபம் வந்துச்சு. அவர் ஆத்திரத்தோட பார்த்தார் சுற்றுமுற்றும் என்று பைபிள் சொல்லுது. அதனால பிரசங்க நேரமோ அல்லது சபையில இங்கிருந்து ஆசாரியன் கேட்கல பதில் சொல்லாட்டி அது கடவுளுக்கு எதிரான அலட்சியம். அப்ப இதை நான் அவர் சொல்லி இருந்தேன். பைபிளை சரியா படியுங்க நீங்கள். சபையிலிருந்து கேட்கல, கதை கேட்கல, ஆசாரியன் கேட்கல, பதில் வராட்டி அது அது பாவம். அது அப்ப கேட்டா பதில் சொல்லியாகும். பொதுவாக ஆண்கள் சொல்றதுதான் எதிர்பார்க்கப்படுது. அதில் ஆண்கள் அதை முன்னுக்கு நிற்கும். ஆனா ஆண்களும் வாய பொத்தி கொண்டு பொன்னியங்கள் மாதிரி இருந்தா பெண்கள்லாம் கதைக்க வேண்டி இருக்கு. அப்ப கோபத்தை தணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அது பதில் ஒன்று வந்தா நல்ல அது பெண்ணா இருந்தா. ஆனா ஆம்பளைகளுக்கு தான் அவமானம். தேபோரால் சொன்ன மாதிரி நானும் பாரு உனக்கு அவமானம்டாப்பா, இந்த சண்டையில நீ வென்ற மாதிரி இருக்காது. கடைசியில தெபோரால் போனதும் சரி. ஆனா சிரசா சிசேரா, எஸ் சிசேரா வச்சா கொண்டதும் பெண் பொம்பளை. அதனால யாருக்கு வெக்கம்? பாராக்குக்கு வெக்கம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தினுடைய அந்த உத்வேகத்தையும் அதை கேட்டு இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஒரு பெண் தான் பெரிய சத்தமா கதைச்சது. நீர் உம்மை பெற்ற கற்பமும் நீர் பால் குடிச்ச அந்த பாப்பாவும் பாக்கியமானவைகள் என்றார். முலைகளும் பாக்கியம். என்ன இப்படி ஒரு இதுல கதைக்கிறாண்டு அங்க ஒரு செய்ய என்ன ஒரு அவமான பேச்சு இது. முலைகள் எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு சொன்னார், அதை விட பாக்கியம் என்ற வசனத்தை கேட்டு அதன்படி செய்யறையாக்கள். பிரசங்க நேரம் உங்கள் அதுல அந்த பிரசங்க நேரத்தில் சபை அந்த ஆசாரியன் கடவுள ஸ்தானத்துல இருந்து கதை கேட்கல அங்கிருந்து பதில் வரும்.
ஐயோ நாங்கள் பேச மடந்தைகள், நாங்கள் கதைக்க மாட்டோம், நாங்கள் சரியான சீரியஸா நாக்கிறேன்டா பிறகு ஆசை கடவுளுக்கு விசர் வந்துடும், அதாவது கோபம் பத்திரும். அப்ப ஆசாரியனுக்கு விசர் வரும். அதுக்கப்புறம் பைபிள் தெரியாத ஆக்களாக நாமல் ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. இது பைபிளா இதுக்குதான் சொன்ன கவனமா வாசிக்கணும் என்றது. கோர்ட்ஸ் ஜட்ஜ் கடவுளுடைய ஸ்தானாதிபதி ஏண்டா உயிரை எடுக்கிறதுக்கு மதியம் கடைசி கட்ட வாழ்க்கையில கடைசி இது அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கோர்ட்ஸ். சாக்கொல்லை மேலும் உசிரோட விடையும் மேலும் ஆள கேட்டா பதில் சொல்லணும். அதுல சாட்சி அந்த வழக்காளிக்கும் எதிராளிக்கும் நடந்து கொண்டிருக்கிற சட்ட வழக்கில நிரூபணங்கள் சமர்ப்பிக்கிறதுக்காக சாட்சிகள் கூப்பிடப்படும். சாட்சி அங்க முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருப்பினம். அப்ப சாட்சி யாருன்னு வைக்கலாம். அப்ப அந்த ஏற்கனவே அதெல்லாம் அந்த கொண்டு வர வேண்டியாக்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருப்பினம். அப்ப எழும்பி வந்து அவ வந்து முன்னுக்கு அவ வந்து வழக்காளியோட நிக்கிறது இல்ல, சாட்சி. ஜோவான், அப்போஸ்தலன் ஜோவான் இந்த புத்தகத்தை கதைக்க தொடங்கல நான் சாட்சி என்று சொல்லுறேன். தான் கண்ட ஜாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறேன். சாட்சி என்றா ஒரு சட்ட வழக்கு சொல்லு. அப்ப இங்க ஒரு சட்ட மன்றில சாட்சியாக ஜோவான் ஸ்நானகன் வந்திருக்கிறார். ஜோவான் வந்திருக்கிறார். அவர் அதுக்கான அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த விடயங்களுக்குல வழக்காளிக்கு சார்பாக அவர் சாட்சியாக வந்து நிற்கிறார். இதான் இந்த சொல்லினுடைய அர்த்தம். இதுக்கு வேற வேற அர்த்தம் இல்ல. சாட்சி என்றாலே கோர்ட்டும் கேஸும் தான். ஜோவான் இந்த நிருபங்கள்ல இந்த சாட்சி சாட்சி என்ற சொல்லு பல தரம் பயன்படுத்தப்படுது. ஈவன் ஜோவான் அவர் நம்மளுடைய அப்புக்காத்து என்ற சொல்லே அவர் அங்க பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று ஜோவான் இல்ல. நாம எவனாவது பாவம் செய்தோம் என்று சொன்னா நமக்காக வழக்காடுறதுக்கு ஒரு ப்ராசிக்யூட்டர், ஒரு அப்புக்காத்து நமக்கு இருக்கிறார். அவர் தெத்தமே நமக்காக வழக்காடு என்றத அந்த சொல்லெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜோவான் அந்த கூட லீகல் சைட்ல இந்த பிரச்சனைய லீகலாக இது சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றத கதைக்கிறையா. ஜோவான் சுவிசேஷத்திலையும் சரி ஜோவான் நிருபங்களையும் சரி இந்த சொல்லு சாட்சி அவருடைய ஆவியும் சாட்சியாக இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியும் சாட்சி கொடுக்கிறார். அப்ப அந்த சாட்சி என்று சொல்லு ஒரு வழக்கு சட்ட வழக்கு சொல்லோட சம்பந்தப்படுத்தி அவர் அந்த இடங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊடாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பாயிண்ட் என்னண்டா ஜோவான் யாருக்கு இப்ப வழக்காளி யாரு எதிராளி யாரு? நான் சொன்னேன் வழக்காளி வந்து வழக்காளிக்கு சார்பாக தான் இந்த சாட்சி நிக்குது. யாருக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா வந்து நிக்கிற. அப்ப இயேசு கிறிஸ்து தான் யாரு? வழக்காளி. இயேசு கிறிஸ்து வழக்காளி. அவர் சொன்ன வசனம் தான் அந்த சட்ட வார்த்தைகளை வச்சுக்கொண்டுதான் அதுக்கு இப்ப சாட்சியாக இப்ப ஜோவான் வந்து நிக்கிற. அப்ப எதிராளி யார்? எதிராளி முதல் 3 அதிகாரமும் திருச்சபை. சரியா? எதிராளிகள் இப்ப 7 சபை. வழக்காளி கிறிஸ்து, அதுக்கு சாட்சி ஜோவான். வெளிப்படுத்தல் புத்தகம் ஏற்கனவே வாசிங்கன்னா நான் சொல்ற அந்த ஃப்ளோ விடாங்க 4ல இருந்து
19 வரைக்கும் ரெண்டு தேசிய இனங்கள் எதிராளிகள். 4 இருந்து 19 வரைக்கும் யார் அந்த ரெண்டு தேசிய இனங்களும்? ஒன்று இஸ்ரவேல் இனம், தேசிய இனம் எதிராளி கிறிஸ்துவுக்கு. அடுத்தது ரோமாபுரி, ரோமர் இனம் எதிராளி. ரங்கள 20, 21, 22 எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சு. 20 தீர்ப்பு, 21, 22 கிறிஸ்துவும் அவற்றை சாட்சிகளும் பெரிய கொண்டாட்டம் தீர்ப்பில். ஆல்ரைட். அப்ப கவனிக்க வேண்டிய அந்த பாயிண்ட் 12வது அந்த பிரின்சிபல் என்ன? அப்ப சத்தியம். சபைக்கு எதிராகவும் அதிகாரம் 1 3 திருச்சபைக்கு எதிராகவும் அதிகாரம் 1-3 இஸ்ரவேல் இனத்துக்கு, தேசத்துக்கு எதிராகவும், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராகவும் அதிகாரம் 4-19 ரோம தேசத்துக்கு எதிராகவும், ரோம தேசத்துக்கு எதிராகவும் அதிகாரம் 13-19 அதிகாரம் 13-19 ரோமாபுரி குறிப்பா 13 எங்களுக்கு அந்த முக்கியமான அந்த எதிராளி கூப்பிடப்படுற 3 எதிராளிகளா? ஒன்று திருச்சபை, ஒன்று 2வது மாம்ச இஸ்ரவேல் தேசம், 3வது ரோம தேசம். என்னன்னு நாம எழுத தொடங்கினாம? சத்தியம் என்ன எழுத தொடங்கினீங்க? சபைக்கு எதிராகவும், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராகவும், ரோம தேசத்துக்கு எதிராகவும் கிறிஸ்துவால் தொடுக்கப்படும் சட்ட வழக்காக, கிறிஸ்துவால் தொடுக்கப்படும் சட்ட வழக்காக இந்த புத்தகம் பார்க்கப்பட வேண்டும். Alright? அதற்கான சாட்சியாக யோவான் இருக்கிறார். சட்டமன்றில் சாட்சியா கூப்பிட்டுக்கல போய் நாம சாட்சி கூட்டுல ஏறி நின்று நாம சாட்சி சொன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். சாட்சியா போறாள் போய் இருந்து இந்த பார்வையாளர்களா இருக்கிற அந்த பெஞ்சஸ் எல்லாம் இருப்போம். சாட்சி யாருன்னு சொல்லி அங்க ஜட்ஜ் கூப்பிடக்கல எழுதி போய் நாம கதைக்க போறோம். நாம வழக்காளிக்கு சார்பாக சரியோ? அதில் இந்த புத்தகம் ஒரு கேஸ் புக். பேசிக்கா இந்த கேஸ் இதனுடைய நியாயாதிபதி ஒரு ஆள் இல்ல. இது ஏறக்குறைய 25 பெஞ்ச்
25 பெஞ்ச் இருக்குது. நமக்கெல்லாம் 9 பெஞ்ச் 6 பெஞ்ச் 6 நீதிபதிகள் 9 நீதிபதிகள் 25 பெஞ்சஸ் ஜட்ஜஸ். ஒன்று கர்த்தர் கடவுள், மிச்சம் 24 மூப்பர்கள். ஆக 25 பெஞ்ச். இது ஏனென்றா இது உலக வரலாற்றில் கிறிஸ்துவுக்கும் அவற்ற அரசுக்கும் எதிராக எழும்பின எதிரிகள் மீதான வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதனால கடவுள் மட்டும் ஜட்ஜ் இல்ல, 24 மூப்பர்களும் ஜட்ஜஸ். அதுல 24 ஒன்று 25 அங்க இருக்கிறேன். இவ மெசியா அவர் வந்து அங்க தந்த பிராத அவர் முன்வைக்க போற மெசியா. ஆல்ரைட், அவர் அந்த நித்தியமா இருக்கிறவருக்கு கிட்டவாக கொண்டு வரப்பட்ட இந்த சொல்லு எந்த புத்தகம் படிக்கல நாம படிச்சிருக்கிறோம்? தானியேல் படிக்கல படிச்சிருக்கிறோம். He was brought nearby the ancient of days. காலாகாலங்கள் எல்லாம் கடந்திருந்த அந்த வெண் பஞ்ச போல இருந்த அவருக்கு கிட்டவாக அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த அவரோட இருந்தது சிங்காசனங்களும் வைக்கப்பட்டன. அதுல நித்தியமா இருக்கிற கடவுள் மட்டும் இல்ல அங்க தீர்ப்பு கொடுக்க போறது, அங்க அவரோட இருந்த வேற ஜட்மெண்ட் சீட்ஸும் இருக்குது. அது எங்களுக்கு இப்ப திறனீக்கப்பட்டு காட்டப்படுது. அது ஏர் ஆக்கள் என்று சொல்லி அத ஜோவான் தான் காட்டுற அது ஏர் அந்த ஆக்கள் மிச்சிய ஆக்கள். அது 24 மூப்பர்கள் என்று சொல்லி எங்களுக்கு காட்ட தொடங்க. இது கடைசி கட்ட நியாய தீர்ப்பு அல்ல. ஏண்டா கடைசி நியாய தீர்ப்புல எல்லா மனுஷரும் நியாயம் தீர்க்கப்படுறதுக்கு அவருக்கு முன்னால நிக்கணும். அப்ப இது எந்த காலம்? அப்ப இது இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் வந்த அப்புறம் நடக்கிற கடைசி நியாய தீர்ப்பு இல்ல. இது நம்மட காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலேயே அந்த நியாய தீர்ப்பு அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறத எங்களுக்கு காட்டுற. உண்மையில இந்த கேஸ் உலகம் தொடங்கினதுல இருந்து இது நடந்து கொண்டிருக்குது. இந்த கேஸ் கிறிஸ்து தான் வழக்காளி, அவற்ற மக்களுக்காகத்தான் அவர் வழக்காட போறார். அவற்ற மக்களுக்கு எதிராளிகள் இருக்கிறீனம், அது போலி சமயங்கள், அடுத்தது கடவுளுடைய அரசு அமைக்க விடாத ஏனைய தேசங்கள். மெசியாவுக்கு எதிராக இருக்கிற தேசிய இனங்களும் அதாவது அரசுகளும் பாலிடிக்ஸும், அவருக்கு எதிராக இருக்கிற போலி சமயங்களும் ரிலிஜியஸ் தான் முக்கியமான எதிரிகள். இது அப்பேருந்து நடந்து கொண்டு இருக்குது. உலகம் தொடங்கினதுல இருந்து நடக்குது. ஆபேல கொண்ட காயின், இப்ப அங்க காயினுக்காக வழக்காடுறதுக்கு அங்க கிறிஸ்து கதைக்கிற கடவுள்கிட்ட கதைப்படுது. எனக்கு நியாயத்துக்கு செய்ய மாட்டீரோ? அவ ஆண்டவர் காயின் ஜட்ஜ். அவர் எங்கட வந்த தம்பி சகோதரம் எங்கட இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கதைக்கிற விதம் கடவுள் ஜட்ஜுக்கு எனக்கு என்ன தெரியும்? அவன் ரத்தம் வழக்காட கேட்டுக்கொண்டிருக்கு, வழக்காடுது எனக்கு தனக்காக கூப்பிடுது. அவன் ரத்தம் என்ன காய்க்கிறானி தெரியாத ஒன்னும் விளங்காம இருக்கிற
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இப்ப தண்ட ஆளுக்காக வந்து கதைக்கிறார். அது தண்ட ஆள், தண்ட செத்தம், தண்ட ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற குடிமகன். அவனை என்ன நீ சாக்கொண்டன். அதனால தீர்ப்பு இருக்குது, நியாய தீர்ப்பு. நீ அலைவ இந்த பூமியில ஒழுங்கா இருக்க மாட்ட. அப்ப தொடக்கத்தில் இருந்து விசுவாசிகளான ஆபேலினுடைய செத்தம் முதல் இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. கடவுளும் கிறிஸ்துவனுடைய அந்த வழக்கு பிராதுகளுக்கு அவர் தீர்ப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால இந்த படம் தான் இப்ப எங்களுக்கு திரை நீக்கப்பட்டு காட்டப்பட்டு கொண்டு என்ன நடக்குது. தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் தானியேலை நாங்கள் ஏற்கனவே படிச்ச நாங்கள் இந்த 7வது அதிகாரத்தில் 13வது வசனம். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவன் வானத்து மிருகங்களுடனே வந்தார். ஆல்ரைட், இப்ப இங்கால வெளிப்படுத்தல் 1:7 இதோ மிருகங்களுடனே வருகிறார். ஆல்ரைட், இதோ மிருகங்களுடனே வருகிறார். மனுஷகுமாரன் தான் இங்கே மிருகங்களோட வார. அங்க தானியேல் பார்க்கிறதும் மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் மிருகங்களுடனே வருற. ஓகே, அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அந்த அவர் நீண்ட ஆயுசுள்ளவருடைய கிட்ட வந்து அவருக்கு பக்கத்துல இப்ப கொண்டு வரப்படுகிற கோர்ட்ஸ்ல வழக்காளி தண்டவாளத்தில் நெருங்கி போக இயலாது. ஜட்ஜ் அங்க இருந்து வந்து எல்லாம் ஆல் ரைஸ் அப், எல்லாம் நீதிபதி வருகிறார் என்னன்னு எல்லாம் எழுந்து போகும். அப்ப எல்லாம் அங்க தள்ளி நிப்பினம் மற்ற அந்த வழக்காளியின் எதிராளி. அப்ப சரி அவர் உட்கார்ந்தா உட்காருவோம் என்னன்னு அங்க இருந்து இதெல்லாம் அங்க சொல்லுறையாளர் அந்த மன்று காவல். அப்படிதான் இங்க நமக்கு மன்று காவலர்கள், தேவதூதர்கள் எல்லாம் இங்க இருக்கிறோம். பல விஷயங்கள் ஜட்ஜ் சொன்ன ஐயோட விஷயத்தை முடிக்கிறார். அந்த புத்தகத்தை கொண்டு வா, 2 புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுப்பேன். அதை ஆட்டுக்குட்டியான கையில விடு, அவர் திறப்ப. இதான் என்ற பிராது. அப்ப இதுகளெல்லாம் இப்ப அங்க இருந்து நடக்கிற இந்த கோர்ட் ரூம்ல நடக்கிற விஷயங்கள் இங்க கதைப்படு. இப்ப அவர் சமீபத்தில் வந்து வழக்காளிய கூப்பிடு. வழக்காளி சமீபமாய் கொண்டு வரப்பட்ட மனுஷகுமார் தான் இந்த வழக்காளி. அவர் கொண்டு வரப்பட்ட சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது மனுஷகுமாரனுக்கு தான் எல்லா தேசங்களும் எல்லாம் அவருக்கு தான் இருக்குது. அதாவது அவர்தான் கிட்ட கொண்டு வரப்படுறார், ஜட்ஜி கிட்ட. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாம இருக்கிறது. தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றும் தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புற 4 ராஜாக்களாம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. தீர்ப்பு பரிசுத்தவான்களுக்கு தானே வரும். இவங்கள் பூமியில எழும்பலாம், ஆனா தீர்ப்பு ராஜரீகம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்காக தான் தீர்ப்பு வரும் கடைசியில. இப்ப இந்த 4 மிருகங்களையும் பற்றி நமக்கு படிக்கல. நாம ஏற்கனவே படிச்ச நாமல் இது பெல்ஷாத்சார் உடைய 1ஆம் வருஷத்துல இந்த தலையில தோன்றின சொப்பனங்கள். பேபிலோன் ராஜா, பேபிலோனுக்கு
முடிஞ்ச அப்புறம் அவர் தான் தொடங்குற. அது 3ஆம் வசனத்துல 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல, பிறகு கரடி, பிறகு சிவிங்கம், பிறகு 4ஆம் மிருகம் கெடியும் பயங்கர மகாபலத்துவமாயிருந்தது. இடுப்பு பல்லுகள் 10 கொம்புகள் என்றெல்லாம் அது கலைக்கிற. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப பாபிலோன் விழுந்த கையோட அடுத்தது எழும்ப போற 4 தேசிய அரசுகளை பற்றி இங்க கதவட்டது. பெர்ஷியா, கிரீக், ரோமன்ஸ், மற்றது இதுக்குள்ள சிங்கத்தை போல இருந்தது பாபிலோன், பாபிலோன், பெர்ஷியன், மேதியோ பெர்ஷியன், அடுத்தது கிரீக், அடுத்தது ரோமன். இப்ப இந்த 4 அரசுகள் எழும்பினாலும் ஆனா கர்த்தத்துவமும் ராஜரியமும் ஜாதியரும் ஜனங்களும் பாசைக்காரரும் யாருக்கு குடுபட்டு இருந்தது? அந்த மனுஷகுமாரன் தான் குடுபட்டு இருந்தது. அப்ப ஃபுல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர் அவர். ஆனா அவற்ற அரசுக்குள்ளையும் 4 ராஜாக்கள் மிருகங்கள் எழும்பி அவற்ற மக்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு வலிக்கிட்டு. இப்ப இந்த கேஸ அவர் பிராதுவத்தன் கொண்டு போய் இப்ப நீண்ட ஆயுசு உள்ளவருக்கு சமயமா கொண்டு வந்து அதை முன்னுக்கு வைக்க போற. அவங்களுக்கு தெரியும், அந்த நியாய சங்கம் சில கடைசியில உட்கார்ந்து தீர்ப்பு யாருக்கு சார்பா முடிஞ்சது என்று சொல்லி, தீர்ப்பு எப்பயுமே ஆட்டுக்குட்டியான மனுஷகுமாரனுக்கு சார்பா தான் முடியும். அந்த தீர்ப்பில யாரு கடைசியில சந்தோஷப்பட்டு பட்டாசுலாம் கொளுத்தி சரியான ஹல்லேலூயா என்றெல்லாம் ஆர்ப்பரிக்க போறது கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான். அதுல கேஸ் யாரு வழக்காட போறது, தீர்ப்பு எப்படி முடிய போகுதுன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும். இப்ப இந்த படங்கள் இப்ப இங்க எங்களுக்கு ஜோவானூடாக திறனீக்கி காட்டப்படுது. அதுல இது 4வது அந்த மிருகத்தினுடைய காலம், ரோம் 4வது மிருகம் இது. அப்ப இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 மிருகம் தீர்ப்பளிச்சு பரிசுத்தவான்களுக்கு வெற்றியாக முடிவெட்டு இந்த கேஸ். அப்ப இது 4வது மிருகம் 10 கொம்புகளோடு எழும்பினது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜோவான் நாம போற போவேக்கல பாப்போம், ஒரு மிருகம் 10 கொம்புகளோடு எழும்பினது என்றெல்லாம் கதைக்கல. ஜோவானுக்கு பழைய ஏற்பாடு 10 படி, அதுவும் தானியல் புத்தகம், எசேக்கியல் புத்தகம், இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் தண்ணி பாடம். அதனாலதான் அந்த புத்தகங்கள்ல இருக்கிற அந்த அடையாளங்கள் அவர் எடுத்து அப்படியே குறிப்பா பயன்படுத்த தொடங்க. இது எந்த மிருகத்தோட நாம இப்ப சண்டை பிடிக்கிறோம், நமக்காக வக்காலத்து வர்றதுக்கு யாரு இப்ப அங்க கடவுளோட கதைச்சு கொண்டு இருக்கிற யாருக்கு சார்பா தீர்ப்பு முடியும், அந்த கேஸுக்கு நான் சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆல்ரைட், நான் சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன, நானும் அந்த மிருகத்தினுடைய குற்ற செயல்களுக்குள்ள பாதிக்கப்பட்டையால். ஏன்னா நான் பத்மு என்னும் தீவிர நான் அந்த மிருகத்தினுடைய குற்றத்துக்கு நானும் ஆட்பட்டு இருக்கிறேன். அதுல இதுக்கு கட்டாயம் தீர்ப்பு இருக்குது. வழக்காடுறது நம்மட வழக்காளி, நமக்காக வழக்காடுற ஒரு ஆள் இருக்கிறேன். இதுதான் ஜோபு கிட்ட, ஐயா கடவுளுக்கும் எனக்கு நடுவானு வழக்காடுறது ஒரு ஆள் இருப்பாருண்டா, நான் இந்த வழக்க வடிவா விவரிச்சு சொல்லுவேன் இல்ல அவருக்கு. உண்மையில ஜோபுக்காவும் வழக்காடி கொண்டு அங்க இருந்தார் கிறிஸ்து. ஆனா ஜோபு தனக்கு நமக்காக ஒரு வழக்காடுறது இல்லையென்ற ஒரு யோசனையில அவர் அந்த அங்கலாய்ப்பில் அப்படி என்ன வழக்காடுனா என்னடா எனக்கு இப்படி நடக்கணும் என்று. ஆனாலும் நான் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். என்ற மாம்ச கண்களால நான் அவரை பார்ப்பேன். அதுல விசுவாசம். சில வேளையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நடக்கிற அநியாயங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில நீதிமான்களை நம்ம வாழ்றதாலேயே நமக்கு நேரிடுற இந்த உபத்திரவங்களுக்கும் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கறது வர்றோம் இல்லையோ, கடவுளே
தீர்ப்பு கொடுக்க மாட்டீரோ? அப்ப நமக்கு வழக்காரர் கேஸ் வழக்கார ஒரு ஆள் இல்லையோ என்ற என்ன இயேசு நமக்கா பரிந்து பேசுறார், நமக்கா கதைக்கிறார், நமக்கா என்ன இன்னும் இதுகள் இப்படியா இருக்குது? நாமெல்லாம் சரியாக பாடுபட்டு இதண்டி கொண்டு போறோம், இதுகள் வளர்ந்து வளர்ந்து இந்த ஊத்தைகள் எல்லாம் இன்னும் பெருகுதே. ஐயோ சபையை எப்படி நாசம் பண்ணுது, சபைக்குள்ள இருக்கிறவனும் சபைன்னு சொல்லி நாசமாக்குறானே, ஐயோ கடவுள ராஜ்யத்தினுடைய சத்தியம் என்று சொல்லி அவற்ற வசனத்தை தான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி we trust in God என்று சொல்லிக் கொண்டு ஆனால் கோடுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த ரிஃபார்ம்கள் இருக்குது, இந்த ஊத்தல் இருக்க. கடவுளே கிறிஸ்துவ நீர் வழக்காடையில நாம கதறல, அதுல நான் தீர்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நான் வழக்காடி கொண்டு பொருள் கடவுள் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கொடுக்கிறார். அவர் டைம் வச்சு சரியா கொடுப்பார், வெற்றி உங்களுக்கு தான். இதைத்தான் நாம இதைத்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 18 சொல்றாங்க, தம்மால தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடுற இரவும் பகலும் கூப்பிடுற இந்த விஷயத்துல சர்வலோகத்துக்கு நியாயப்படி தீர்ப்பு செய்யாம இருப்பாரோ? நிச்சயமா செய்வார். ஏன் நிச்சயமா செய்வார்? என்ற வழக்காடுறது அவர் தான் வழக்காடுறபடியா தண்டவிதா கட்டாயம் நீதியான இதை முடிப்பார். தண்டனை தீர்ப்பு கட்டாயம் இருக்குது. இது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு தீர்ப்பு இல்ல. ரோம் செத்திச்சது, கிரேட் செத்திச்சது, பாபிலோன் செத்திச்சது, மேதிய பர்ஷியா செத்திச்சது. அல்ல இது 2ஆம் வருகையில சாகிற விஷயம் இல்ல. நம்மட காலத்துல பரிசுத்தவான்கள் படுற உபத்திரவத்துக்கு வழக்கு தொடுத்து வழக்குக்கான தீர்ப்பு கொடுக்கப்படுற நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்க நம்ம சமகாலத்தில் நடக்கிற கேஸ் இது. அந்த கேஸை பற்றி தான் இப்ப யோவான் கதைச்சு கொண்டிருக்கார். நமக்கு 1ஆம் நூற்றாண்டுல இருக்கிற நாம படுற பாட்டுக்கும் நமக்கு வார இந்த அநியாயங்களுக்கும் நமக்கு வழக்காடி கொண்டிருக்கிறார். அவர் அழியம் சாவாங்கள் பார்த்து கொண்டு எப்படி தீர்ப்பு வருகிறாங்க. அதுதானே மிருகமும் சாகும், இந்த இஸ்ரவேலும் சாகும். அந்த மிருகம் என்று சொல்றது பொதுவாக நாம சொல்றது தேசிய அந்த ராஜாக்கள். அயல இஸ்ரவேல் என்ற தேசமும் சாகும், ரோமும் சாகும். சபைக்குள்ள இருந்தே நாங்கள் அப்போஸ்தலர் எல்லாரும் தங்களை அப்போஸ்தலர் சொல்லிக்கொண்டு ஜெசபேலுக்கு படைக்கப்பட்டதுல புசிச்சு குடிக்கிறதுக்கும் விபச்சாரம் பண்றதும் அது கடவுள் அனுமதிச்சிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டும் அல்லது ஆதி அன்பை விட்டு போட்டு இன்னும் தானும் கடவுளுக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதும் அல்லது உபத்திரவங்கள்ல சும்மா நடிக்கிறதும் இப்படிப்பட்ட அந்த சபைக்குள்ள இருக்கிறதும் எங்களுக்கு பிரச்சனை தான். கடவுள் அதுகளையும் விளக்கு தண்டை நீக்குவார், அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். அகல கேஸ் வேல்யூ கிளியர், கேஸுக்கான ஜட்மெண்ட் கிளியர். கிறிஸ்துவோட யாரு வழக்காடையிலும் இனிமேல் அவர் தன் செத்த முதலா கொடுத்து செத்து பிழைச்செழுப்பி நிற்கிறவர், நீதிக்காயும் அறிவுக்காயும் பரிசுத்தத்துக்காயும். அதனால யாராவது அவரோட முண்டினா நசிவார் கேஸ்ல அவர் வழக்கு தொடர்ந்து ஒரு வெள்ளையிலார் கடைசி வரைக்கும். கிறிஸ்துவன் தந்த மக்களுக்காக வழக்காடுறவர் வழக்காடி. இதைத்தான் நாங்கள் இந்த புத்தகத்தில் திருப்பி திருப்பி பார்க்க போறோம். உண்மையில முதல் 3 அதிகாரத்திலையும் 7 திருச்சபைகளுக்கு எதிராக கடவுளினுடைய லோ சூட் சட்ட வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். அவர் ஒவ்வொரு சபையிலும் நீங்கள் எந்த ஆக்கலன்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உன் பேரில் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு, ஆனா டைம் தாரன் இதுக்கு ஜட்ஜ் அல்லது மற்ற இருந்த மூப்பர்கள்ட்ட மனம் திரும்பாட்டி செய்யும். நான் உச்சக்கட்ட நாம கேட்போம் இல்ல, இந்த வழக்கை பராதுபடுத்தி இதுல கிடைக்கக்கூடிய சகல அந்த உரித்துகள் இது எல்லாம் தாங்கோ, இதை விட மன்று இன்னும் எவ்வளவுங்களுக்கு தரணும் என்று தீர்மானிக்குதோ அதெல்லாம் தாங்கோ என்று சொல்லித்தான் நாம என்ன கொடுப்போம், கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்ல, அந்த ஃபைல் கேஸ். அப்ப அதுல வந்த செலவு, போன செலவு, நின்ற செலவு, மற்றது இப்படி இப்படி வந்தது, இப்படி இப்படி இன்னொரு என்ன இன்னும் என்னென்ன எல்லாம் மன்றுக்கு சரியாக வருகிறதோ அதெல்லாத்தையும் எங்களுக்கு பெற்று தரும்படி எதிராளிகிட்ட கேட்டுக்கொள்ளுவார். இதுவே சும்மா போட்டு அடிக்கிறார். ஏசு கிறிஸ்து இங்க சும்மா போட்டு அடிக்கல, வந்த செலவுகள் போன செலவு எல்லாம் கை பார்த்து சரியா வந்த சரி. ஆனாலும் அவர் அதுக்களையும் இடம் கொடுக்கிற தஞ்ச மக்களுக்கு, தஞ்ச சபை என்ற பேரில் இருக்கிற டைம் கொடுக்கிற மனம் திரும்ப. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், அவர் மேகங்களோட டோட்டலா தீர்ப்ப நடைமுறைப்படுத்த கேட்பார். அப்ப
படுபயங்கரமா இருக்கும் சபைக்கு. கடைசியில எபேசுவங்க, சிமிர்னாங்க, பெர்கமுங்க, தியத்தீராங்க, லவோதிக்கேயாங்க, எங்க சபையெல்லாம் ஒன்றுமில்ல உலகத்துல. ஏண்டா சபை கிறிஸ்துவுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கிச்சு. அதுக்களையும் இருந்த மெய்யானையாக்கள் நான் வரும் அளவும் நான் வருமளவும் உங்களுக்குள்ளதான் பற்றி கொள்ளுங்க. அப்ப என்ன சொல்ல, நான் வருவேன், நான் வழக்காரன் வருவேன், மேங்களோட வந்து தங்களை பொய் பொய்யா சொல்லிக் கொண்டு எல்லாரையும் அழிச்சு போட்டு சபைக்குள்ளேயே உங்களை நான் எடுத்துக்கொண்டு நான் கூப்பிடுவேன். இப்ப இந்த என்ன சபைக்கு எதிராக கிறிஸ்து வழக்கு தொடர்றாரோ என்ற நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இல்ல பைபிள் சரியா தெரிஞ்சு ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகமோ, ஏசா தீர்க்கதரிசியினுடைய புத்தகமோ, அல்லது எசேக்கியல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகமோ, இந்த 3 பெரிய தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்கதரிசன புத்தகங்களுடைய தொடக்க அதிகாரங்கள் எல்லாம் யாருக்கு எதிரான கேஸ். ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கிக்கல, மாடுதன் மீத கழுததென்ற ஆண்டவன் எல்லாம் அறியும் என்ற சனம் ஒன்று மறியாம 1ஆம் அதிகாரமே தொடங்கு. யாருக்கு எதிரான அந்த கேஸ்? உங்களோட பாவம் செக்க சமையல் இருக்கு, வாங்குற வழக்காடுவோம் பாருங்கிற கத்தர் ஊப்புற. ஏசாயத்துக்கு 1வது அதிகாரமே வழக்கு தான். ஆனா யாரோட வழக்கு? சபையோட வழக்கு. சபையோட வழக்கு இல்ல, திருச்சபையோட வழக்கு. புதுசு இல்ல நமக்கு. அதே பேட்டர்ன் தான் யோவானும் பின்பற்றுற, கிறிஸ்து அப்படிதான் அதையும் காட்டுற. முதல் வழக்கு யாரோட? சபையோட. நான் இந்த சபைக்கு வெளியே இருக்கிறோட முதல் வழக்கு ஆடணும். சபைக்குள்ள இருக்கிறவன் எந்த சட்டத்துக்கு எதிராக யார் இங்க இவ்வளவு குற்றம் செய்தாலும் அவனுக்கோட இந்த வழக்கு. அத வழக்கு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் படிச்ச நாங்கள் முதல் 25 அதிகாரமும் யாரோட வழக்கு? 1ஆம் அதிகாரத்தில இருந்து 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 25ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் அவர் சூழ இருந்த ஏனைய தேசிய இனங்களுக்கு மேல வழக்கு தொடர்ற. அவ முதல் 24 அதிகாரமும் எரேமியா கடவுளுடைய சபை என்று சொல்லப்பட்ட மக்களுடன் வழக்கு. தள்ளுச்சீட்டை கொடுத்தேன் என்று சொல்லு, வழக்கு கேஸ். I divorce you. It's a covenant legal suit, covenant law suit, உடன்படிக்கையின் சட்ட வழக்கு. முதல் அட்டவாசி புத்தகம். பிறகுதான் நித்தியாக்களோட எசேக்கியல் படிக்கைகளையும் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம 16, 17 வரைக்க ஏறக்குறைய 20, 22 அதிகாரம் நினைக்கிறேன். கேஸ் யாருக்கு எதிராக இருந்தது? இஸ்ரவேலுக்கு எதிராக. இஸ்ரவேலுக்கு எதிராக. இஸ்ரவேலுக்கு எதிராக. ஐயோ மனுபுத்திரனே, மனுஷகுமாரனே, நீ என்னத்தை பார்க்கிறாய், என்னத்தை காண்கிறாய்? வாடா இந்த அருவருப்புல காட்டுறா, இவங்களை இவ்வளவு அடிச்சு அனுப்பியுமடா என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இருந்து இங்க தம்மூசுக்கு முன்னால பணிகிறான், இங்க இருக்கிறான். நம்ம பார்த்துனாமல்ல, ஒரு வண்டே ஒரு டூர் கொண்டு போய் ஆவியில கூட்டி கொண்டு போனார். முன்னுக்கு வந்து இங்க இருக்கிறாங்க, அங்க எருசலேமுக்கு அடிவாடு என்ன நடக்க போகுது என்று. ஆனா அங்க வா உன காட்டுற உள்ளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கு இந்த சனம். யாரோட கேஸ்? சபையோடன் கேஸ். ஆண்டு சபையோடன் கேஸ். பைபிள்ல தீர்க்கதரிசிகள் என்றாலே மோசேனுடைய சட்ட புத்தகத்தில் இருந்து அந்த சட்டத்தை பெற்ற சனம் வலது இடதுபுறம் விலகேக்குள்ள என்ன சட்டப்படி நடக்க செய்கிறீர்கள் என்று கூப்பிட்ட ஆட்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வாய். கடவுளுடைய வாய் என்ன சொல்லிக்குது? மோசையின் சட்டப்படி நட, இல்லாட்டி பிரச்சனை. தீர்க்க தரிசன புத்தகங்களே அடிப்படையில
கடவுளுடைய சட்டத்தை பெற்ற சேனத்துக்கு அதுகள் வழி விலகேக்கல திருப்பி வாங்கோ, ஒழுங்கா நடவுங்கோவன், இல்லாட்டி அழிய போறீர்கள் என்று கூப்பிட்ட புத்தகம் தான் தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசன புத்தகம் ஏதோ நடக்க போறத பற்றி சொன்ன புத்தகங்கள் இல்ல. ஏற்கனவே தந்த சட்டத்தின்படி நடக்காத சேனத்தை திருப்பி மனம் திரும்ப கூப்பிட்டதும் இல்லாட்டி அழிய போறீங்களா, சட்டத்தில் சொன்ன மாதிரி செய்கிறவா கடவுள் உங்களுக்கு என்று சொல்லி எச்சரிக்க கூப்பிட்ட புத்தகங்கள். அதான் ஏசாயாவும் செய்தது, அதான் எரேமியாவும் செய்தது, அதான் எசேக்கியலும் செய்தது, அதான் சகரியாவும் செய்கிறது, ஓசியாவும் மாத்தான் செய்கிறது. தீர்க்க தரிசன புத்தகம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்க அதை பற்றி நாம் அடுத்த பிரின்சிபல் தீர்க்க தரிசனம் என்ன? பேசிக்கா தீர்க்க தரிசிகளோட தொடக்கமே ஆண்டவர் கேஸ் தன் சேர்ச்சோட தன் மக்களோட. ஏசாயா தொடக்கத்திலேருந்து அதான் இடைக்கில நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 15, 16, 17 பிறகு நாம எகிப்தின் பேரம், மோவாபின் பேரம், தமஸ்குவின் பேரம், முதல் இஸ்ரவேலின் பேரம், அதாவது தன் சபையின் உறுப்பினர். இதான் என்ற அவ்வளவு நிறைஞ்சு போயிருக்கு வெயிட்டா பிரச்சனை கேஸ். இப்ப 14 அப்படி தொடக்கம் முதல் யோ வெளியில இருக்கிறவனை பத்தியா முதல் நான் கதைக்கிறது? முதல் நமக்குள்ள இருக்கிறவனை பத்தி தான் நான் கதைக்கணும். வெளியில இருக்கிறவனா கடவுள் பார்ப்ப, முதல் உள்ளுக்கு இருக்கிறவனோட நாங்கள் முதல் விஷயத்தை முடிக்கணும். நம்மட நாத்தம் குற்றங்களை முதல் சரிப்படுத்தாம என்னன்னு மற்றவன்றதை பற்றி கதைக்கிறது. முதல் நாம நம்மளதை திருத்துவோம். என்ன பௌரவம் அதனால சபைக்கு வெளியில இருக்கிற விபச்சாரம் பேசித்தரம் இதெல்லாம் அது பிரச்சனை தான். ஆனா சபைக்களே விபச்சாரம் பேசிட்டு என்னடா நான் செய்யறது? அந்த ஊத்தவனே தள்ளி வெளியில போ. சர்ச்சுக்களை தான் கேஸ் முதல். கிறிஸ்து தண்ட சட்டத்தோட ஒத்து வராம சர்ச்சுக்களை நடிச்சு கொண்டிருக்கிற யாக்களோட அவற்ற முதல் கேஸ். மோவாவே, சோதோமின் அதிபதிகளே, கொமோராவின் அதிபதிகளே, யார பார்த்து ஏசாயா கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்? என்ன கடவுள் ஆபிரகாம் காலத்துல கந்தகம் போட்டு அழிச்ச சோதோம் கொமோராவா? இல்ல இல்ல, எருசலேமில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற தந்த அதிகாரிகளை பார்த்து சோதோமின் அதிபதிகளே. அவ பிரச்சனை ஆண்டவருக்கு கேஸ். முதலாவது சேர்ச்சோட அவருக்கு பிரச்சனை. ஏன்னா தந்த ஸ்டாண்டர்ட்ல சேர்ச் வாழவே இல்லை. நான் வாரன், நான் வெர்றன், இந்தா நான் வாரன், இந்தா திருடன போல வாரன், இந்தா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வருவன், இந்த வந்து நான் தீர்ப்பு செய்வேன் சபைக்குத்தான். பிறகுதான் மற்ற அவிசுவாசிகள் தமிழ் எரேமியா எசேக்கியல் எல்லாம் படிக்கல, நாம தானியலும் படிக்கல, நாம அந்த பிரின்சிபலை கவனிச்சாங்க. முதல் தீர்ப்பும் அடியும் சபைக்கு. அதனுடைய அர்த்தம் மற்ற தேசிய இனங்கள் வந்து கடவுளுடைய சட்டத்தால ஆளப்பட இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அவர்களும் கத்திட்ட சட்டத்தால ஆளப்படுறீங்க. கடவுளுடைய சட்டம் முழு மனுக்குலத்துக்கு மாறுது. என்ற ஆதாமினுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட சட்டம் அது பிறகு வெளிப்படையாக மனுஷருக்கு கொடுபட்டது. அது நோவாவுக்கு கொடுபட்டு நோவாவிலிருந்து வந்த எல்லா இனங்களுக்கும் வடிவ தெரியும். கடவுளுடைய சட்டம் தங்களுடைய இதயத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அதை வெளிப்படையாக தாங்கள் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அதையும் இன்னும் தெளிவுபடுத்த மோசையினூடாக அந்த சட்டம் திருப்பவும் எங்களுக்கு தரப்பட்டு அதுல எந்த ஒரு இனமும் சொல்லாது. கர்த்தர் யார், ஜாவே யார், அவரை சொல்லிக்கிறது அவர் எங்களுக்கு யார். இது வந்து சிவபூமி, நான் சிவபெருமானை கொண்டிருக்கிறேன், நான் வந்து காமோஷை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், நான் வந்து அஸ்தரோத் என்னுடைய மாதா. இந்த கதையெல்லாம் கர்த்தரோட கதை கேளாது. பாகால் தான் எங்களுடைய ஆதி சிவன், நாங்கள் பாகாலுக்குத்தான் வணங்குவோம். அப்ப இயேசு எப்ப வந்தவர்? அவர்கள் நீ அடே ஐயோ அந்த கல்லு மண்ணையும் பேயை நீ நினைச்சு கொண்டு என்னன்றா வாழ்றீர்கள்? அப்படியோ சரி, உங்களோட தேசம் கக்கும். கானானியரே தேசம் கக்கும். உங்களை கானானியர்ல இருந்த அஸ்தரோத்தும் கானானியற்ற மேலகும் கானானியற்ற மற்றதுகள் எல்லாம் அங்க ஒன்றும் புடுங்கிற. கானான் தேசம் என்றது அதை நான் இன்னொரு இனத்துக்கு கொடுக்கிறேன். போ, நீங்கள் வாடகைக்கு விட்டு நான் சரி வரையில அடிச்சுக்கிறேன். போல
எனக்கு எதிராக எந்த சட்டப்படி வாழாம என்னட்டு வாழுங்கள். அதுல ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேலருக்கு, நீங்கள் சொந்திக்க போற அந்த தேசத்துல கானானியர் செய்த அறிவறுப்பின்படி செய்யக்கூடாது. அந்த அறிவறுப்பின் நிமித்தமா தான் அந்த குடிகளை அந்த தேசத்தை கக்க வச்சனான். ஏன்னா அது எந்த சட்டத்துக்கு முரணானது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதனால கானானியரும் சொல்ல இயலாது, பெலிஸ்தியரும் கதை கேளாது, ஏதோமியரும் கதை கேளாது, பாபிலோனியரும் கதை கேளாது, ரோமரும் கதை கேளாது, கிரேக்கரும் கதை கேளாது, மேதியரும் கதை கேளாது, ஏன் அமெரிக்கரும் கதை கேளாது, தமிழரும் கதை கேளாது. கத்தர் யார் என்று கக்கும் நீங்கள் வாழ்ற தேசங்கள். நான் வாடகைக்கு வச்ச யாக்கள் நீங்கள் எல்லாரும் எந்த சட்டப்படி வாழ், எந்த மக்களோ துன்புறுத்த வழிகட்டியலோ துன்புறுத்துறீங்களோ நான் கேஸ் தொடருவேன். அப்பப்ப அந்தந்த தலைமுறையில போடுவேன் அந்தந்த இனங்களுக்கு. இதைத்தான் இங்க கதைச்சு கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் சமகாலத்துல வழக்கு தொடரப்பட்டு சமகாலத்திலே அந்த இனங்களுக்கு மேல கடவுள் கொடுக்கிற அவருடைய தண்டனை அவற்றை வேடி தீர்ப்ப சட்டத்தை எங்களுக்கு தீர்ப்புகளை கதைச்சு கொண்டிருக்கு. ஆயால இந்த பிரின்சிபலை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று முதல் மெய்யான சபைகளுக்கு இருந்த போலிகளுக்கு, இரண்டாவது தானும் ஜாவையை கொண்டிருக்கிற என்னட்டையும் சட்டம் இருக்குன்னு கதைச்சு கொண்டிருக்கிற ஆனா போலி சமயத்துக்கு, அது போலி சமயங்கள் வெளிப்படையாகவே இஸ்ரவேலர். பிறகு மூன்றாவது அரசியல் ரீதியாக ஜாவைக்கு மங்களின் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு எல்லா 33 கோடி தேவர்களையும் வச்சு வணங்கி கொண்டு எல்லா சிலைகளையும் வணங்கி கொண்டு இருக்கிற ரோமுக்கு எதிரான தீர்ப்பு. எதிர்காலத்தில் இல்லை இந்த தீர்ப்பு, சமகாலத்தில் தீர்ப்பு. முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாக்களுக்கு முதலாம் நூற்றாண்டிலே கடவுள் மண்டையில போட்டார். அவர் சேர்த்து வச்சு 2ஆம் நூற்றாண்டுல கூட இல்லை. அந்தந்த காலத்திலே அந்தந்த உபத்திரவப்படுத்தினாக்களுக்கு தீர்ப்பு. பாபிலோனியர் இஸ்ரவேலர கடவுள் சொன்னதுக்கு மிஞ்சி அவர்கள் கொடூரமாக சிதைச்சதுக்கு ஆண்டவர் சொல்ல எந்த மக்கள் உயிரோட இருக்கேக்களையே இந்த தீர்ப்பை பார்ப்பாங்க. ஆயால மேதிய பெர்சிய அரசர்களுக்கு பாபிலோனியற்ற மண்டையில போட்டார். மேதிய பெர்சிய அரசியலும் கடவுளையும் மற்ற மக்களுக்கும் சரியான விதத்தில் நடக்காம இருக்கேக்கல அந்த கேஸ திருப்பி ஆண்டவர் வழக்கு தொடர்ந்து கிரீக்களுக்கு மண்டையில போட்டார். கிரேக்கரும் கடவுளுடைய மக்களோட சரியாக டீல் பண்ணாம துன்புறுத்த தொடங்கல ரோமர் அனுப்பி கிரேக்கர் அவர் உடைச்சார். ரோமரும் இந்த எழுப்பி பிரச்சனையா கேட்கல. ஆண்டவர் ரோமருக்கு எதிராக பல பேரை கிளற எழும்பி வச்சு அதுல சிலவர்கள் அவரோட தலைகளை அவர் அடிச்சுட வச்சு, உதாரணத்துக்கு நீரோ கிபி 62ஆம் ஆண்டுல கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கு எதிராக இந்த பிரச்சனையை தொடங்கினான். அவன் நீரோ சீசார். அவர் 62, 63, 64 வரைக்குள்ள உச்சக்கட்ட தாடியை தொடங்கிச்சு சபை உபத்திரவம். அது யாரோட கூட்டி சேர்ந்து அந்த போலி ஜூத இஸ்ரவேல் சமயத்தோட சேர்ந்து இவ்வளவு நடந்தது. அங்க இப்படிப்பட்ட இந்த சூழல்லாம் எல்லாம் சிதறி அடிச்சு கடவுளுடைய சபை சின்ன அபிநமாகி ரத்தம் ஆறா பெரிய உபத்திரவங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அங்க கடவுளே எவ்வளவு காலம் எங்களுக்கா வழக்காடுற ஆள் இல்லையோன்னு கேட்கல. அவர் ஜோவானுக்கு சொன்னார், நான் வழக்காடி கொண்டான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலம் உபத்திரப்படுவீர்கள், முடிக்கிறேன். நான் பார்த்தா யாரு நீரோ சரி செத்து போனான் பாரு. அவன் சாகிற வயசும் இல்லையா, கடவுள் முடிச்சார். சடாரு நீரோ இருந்திருந்தா இன்னும் பித்தனை நெச்சு பார்க்கல உபத்திரமா. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம், கடவுளுடைய மக்கள்ல கை வச்சா அந்த மக்கள் கதற இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற தம்மால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நிமித்தம் அவர் கட்டாயம் தீர்ப்பு கொடுப்பார். அந்த யாக்கள் அப்படி கொடுக்கல நாம செத்தா பிறகு இல்ல, அவற்ற சபை உயிரோடு இருக்கைகளே கொடுப்பார் அந்த தலைமுறையில. அதனால ரோம் முடிஞ்சுதுன்னு நினைச்சிச்சுனா
ரோம் முடிஞ்சது 64 65 என்று நினைச்சு அதான் இருந்தவன் செத்து போனான். போ அந்த கொம்பு முறிவட்டார். அப்ப இப்படி நடந்தாயோட அங்கால அப்ப ரோம் அடக்கி வச்சிருந்த மற்ற நாடுகள் கிளர்ந்தெழுப்ப தொடங்கிச்சது. அப்படி இதுக்கெல்லாம் ஹிஸ்டரி வழியா தெரியும். கடவுள் ஹிஸ்டரியினுடைய கடவுள். அப்ப எழும்பின கையில அப்ப திருப்பி ரோமுடைய இது உடையுதேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருந்த செனட் எல்லாம் இரண்டி பிறகு டைட்டஸ் வெஸ்பேசியன் தான் வயதானால் அவருக்காக அவற்ற மருமகன் டைட்டஸ் அனுப்பி திருப்பி கொண்டு வந்தாங்க திருப்பி ரோம ஆட்சிக்களை. அப்பதான் அவன் செத்தான். ஆனா திரும்பி எழும்பினான். ஆனா கடவுளுடைய மக்களுடைய அந்த உபத்திரம் குறைஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு அதோட. ஏன்னா நீரோசெத்தாகியோட அந்த போலி இஸ்ரவேல் தேசியனமும் தங்களுக்கு விடுதலை வரும் என்று மற்ற நாடுகளோடு சேர்ந்து இவளும் ரோமருக்கு எதிராக வலிக்கிட்டுச்சு அடிக்கிறதுக்கு. கத்தர் அதுக்குத்தான் காய் நகர்த்தினர் அந்த வழக்கில். அப்ப இன்னும் ஜூதர்கள் இன்னும் அழியல, கிறிஸ்தவர்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறேன். இதான் சந்தர்ப்பம் வாச்சிச்சுன்னு சொல்லி மற்ற நாடுகளோடு சேர்ந்து இவளும் எரேமியாவில தானே நடந்தது. கடவுள் பேபிலோனை கொண்டு வந்து அடிக்க வலிக்கல. எகிப்திலையும் மற்ற அந்த அவர்களுடைய பிராந்திய மாநாடு நடத்திச்சுனா எப்படியடா இவங்களுக்கு எதிராக நாம சண்டை பிடிக்கிறது என்று பாதுகாப்பு மூடு அறையில. அப்பதானே எரேமியா ஒரு மரத்தாலே ஒரு நுகம் செய்து கொண்டு போய் இப்படி நீங்க அவன் பேபிலோன் நுகத்துக்கு அடங்குங்கூடா, இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் நாசம் ஆயிருவீங்கன்னு கடவுள் சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த உடைச்சு போட்டு கத்தர் இப்படி உடைப்பாராம் என்று சொல்ல பிறகு எரேமியா இரும்பில் ஒன்று செய்து கொண்டு வந்து நான் மரத்தால வச்ச நுகத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டு உடைச்சனிகள் இரும்பில செய்கிறேன் நீ 7 மண்டபம் உடைச்சுப்பார். அப்ப அப்படிதான் இங்கேயும் 64 65 ஆண்டுலையும் இந்த போலி ஜூதர்கள் கூட்டு சேர்ந்து வலிக்கிறார் கூட்டு பட. இது வெஸ்பேசியன் டைட்டஸ் ஆகளுக்கு இன்னும் நெருப்ப கொளுத்திச்சது. நமக்குள்ள இருந்தே நம்மளை அதுக்கப்புறம் அவங்க உப்பு விதைச்சது. அப்படி எல்லாரையும் போட்டு புல்டோசர் இதால மிதி என்று மிதிச்சு முழு ஜூதரை எல்லாரையும் படுக்க வச்சு கிளர் எடுத்து அவங்களோட எதுவோட எதுவா அப்படியே நிலத்துக்கு நிலமா ஜூதர்களை அப்படியே உதமாக்கினாங்க. சபையை ஒரு நாளும் இப்படி எதுவாக்க யோசிக்க இல்லை. ஆனா சபையை எதுவாக்க நினைச்சு சிங்கங்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருந்த இந்த போலி ஜூத சமயமும் ஜூத இனத்தையும் ஆண்டவர் எதுவாக்கினார். ஆண்டவர் ஒரு கல்லு மேல் ஒரு கல் இல்லாம இடிப்பாங்க. கிபி 69-70 இதான் நடந்தது. டைட்டஸ் உடைச்சது. டைட்டஸ் தான் அண்டையோட இஸ்ரவேல் தேசமே இல்லை. இன்றைக்கு இருக்கிறது இஸ்ரவேல் தேசம் இல்லை, போலி. இதெல்லாம் கடவுள் ஏற்படுத்த இது தாங்கள் இதை ஒழிக்கிறது. அண்டையோட கேஸ் முடிஞ்சது, தீர்ப்பு சரி. என்ன இனிமேல் இஸ்ரவேல் என்ற ஒரு ஆட்கள் எனக்கு சொந்தம் இல்லை. இது இந்த ரோம் மாதிரி இந்த பேபிலோன் மாதிரி ஒரு ஆட்கள் எனக்கு. நான் இனி அந்த சனத்துக்குள்ள இல்லை. நான் உயர்த்தப்பட்ட முழு உலகமும் எந்த ஆட்சிக்கள எல்லா இடத்திலும் எந்த மக்கள் இருக்கிறேன். அதனால நான் இனி கூட்டி சேர்ப்பேன் ஆக்களை. இதைத்தான் எங்களுக்கு இங்க ஆண்டவர் காட்டிக்கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து வழக்கு தொடர்ந்த ஒரு வழக்கு, சட்ட வழக்கு தான் இந்த புத்தகம். அதனால இது எங்களுக்கு படிப்பிக்கிற பாடங்கள் சரியான முக்கியம். கிறிஸ்துவனுடைய சட்டத்தின்படி நாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கல எங்களை கை தொட்டா தொட்டையாக்கள் செத்தாங்கள் என்றது மட்டும் உண்மை. தொட்டையாக்கள் அதனுடைய பலனை புசிப்பின. அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் இந்த வழக்குகளால் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய சட்டப்படி வாழைக்கள எங்களை குற்றவாளி கூட்டுகளை நிப்பாட்டி 1ஆம் சட்டம் 2ஆம் சட்டம் 3ஆம் சட்டம் 4ஆம் சட்டம் நாமல் வாழுறத எங்களை நக்கல் நையாண்டி பண்ணி எங்களை கேலி பண்ணி உபத்திரவப்படுத்தி எங்களை ஏதோ சீப்பாக்கி நாங்கள் ஏதோ இந்த உலகத்துல ஒரு பைத்தியக்கார தனம் ஆக்கல நினைச்சு எங்களை ஒரு பொருட்டண்டு எண்ண விடாமல் ஆக்குற போலி சமயங்களும்
மெய்ச்சமயம் என்ற ரிஃபார்முக்களை இருந்து கொண்டே தாங்கள் இஸ்ரவேலர் என்று ரிஃபார்ம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போலிகளுக்கும் கடவுள் நான் வந்து கட்டில் கிடையாக்கி கொல்லுவதா உங்களை என்ன கொல்லுற கொண்டுட்ட அதாவது உன்னை தொடரவன் என்ற கண்மணியை தொடரான். இந்த வாக்கு இது ஆண்டவர் காலம் என்ன நாம சொல்றோம் the delayed verdict பிந்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது என்ன சொல்றோம் delayed justice unjustice delayed justice அதாவது தாமதமாய் செய்யப்படும் நீதி அநீதி சரியா இது உண்மை. ஆண்டவர் எங்கட தலைமுறையிலே அந்தந்த தலைமுறை தந்த சபைக்கு எதிராக எழும்பினவரை சாக்கொள்ளுற அந்த தீர்ப்பை கொடுக்கிற. அதனால வெளிப்படுத்தல் புத்தகம் 2000 வருஷமாகி இன்னும் அவற்றை சபை சரியா பாடுபட்டு அந்த தீர்ப்புகள் எல்லாம் டிலே ஆகி அது இயேசு கிறிஸ்து வரையக்களா கொடுப்பாரு நினைச்சு நாம கதைக்கிறது நாமல் மொக்குகளா இருக்கலாம். கிறிஸ்து மொக்கன் அல்ல, அவர் உயிரோடு உண்மையான வழக்காளி எங்களுக்காக. அதனால நான் மிருகங்களோட வாரன் என்ன குத்தினவங்களோ பார்த்து புலம்புவாங்களடா சொல்லு. நான் மனுஷனாயிருக்கல சொன்னதை கேட்டிருக்கணும். ஆனா நான் இப்ப உயிரோட எழும்பி அதிகாரம் என்ற கையில வந்துட்டது. என்ன குத்தேக்கிறவன் அரைஞ்சவன் ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மென்னியும் உண்டு. ஆனா நான் மண்டாடினவருக்கு தெரியும் எது நீதி உண்டு. நான் வாரன் மேங்களோட என்ன குத்துனவன் எல்லாம் புலம்புவான். என்ன பார்த்து தேசமே அதிரும்ப வந்தர் அந்த கிபி 65, 69, 70 இஸ்ரவேல் அதோட சரி இஸ்ரவேல் 1948 ஆண்டு இஸ்ரவேல் உண்டே இல்ல. இப்பயும் இஸ்ரவேல் இது சும்மா பம்மாத்து. கிறிஸ்துவ தேவந்த குமாரன் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எருசலேமே வாவாண்டு கூப்பிட்டதை கேட்காம விட்டு திருப்பி அவற்றை சத்தத்தை அலட்சியப்பட்டா லேவியராம் 26, 27 சொன்ன அந்த 7 மடங்கு கூட்டுவன் இதுக்கு நீ கீழ்படியாட்டி இன்னும் 7 மடங்கா கூட்டுவன் இன்னும் கீழ்படியாட்டி இன்னும் 7 மடங்கா கூட்டுவன் அவற்றை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவற்ற கோபத்தினுடைய தண்டனை கூடிக்கொண்டு போச்சுது. அவர் எடுத்த வீச்சுக்கு ஒரே அடி அழிக்கிறவர் இல்ல, அவர் டைம் கொடுப்பார். ஏன்னா அவர் இலக்கம் உள்ள கடவுள். ஆனா அதுக்காக தண்டிக்காம விட போறது இல்ல. மட்டால் தண்டிப்பார், திருந்திட்டா சரி, இல்லாட்டி அடுத்த 7 மடங்கு தொடங்கும். வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் இதைத்தான் நாம பார்க்கிறோம். அவர் சபைக்கு எபேசுவனர் மனம் திரும்பு, நீ கன விஷயங்கள தப்பு குற்றம் உனக்கு இதான் என்ற குற்ற தாக்கல் பத்திரிகை தான் இது இதெல்லாம் உள்ள பிரச்சனை இருக்குது. மனம் திரும்பாட்டி அடுத்த பிரச்சனை நடக்கும். கர்த்தர் தந்த மக்களோடையும் ஏன் அந்நியங்களோடையும் அப்படித்தான் டீல் பண்ற. அவர் படைச்ச எல்லா மெனுவும் தந்தது, மெனுபுத்திரம் எல்லாம் வென்றது. அதனால அவர்கள் தாங்காது இந்த பிரச்சனை. நோவாகவே 120 வருஷம் ஆண்டவர் கூப்பிட்டார், திரும்புங்களா மனம் திரும்புங்களா. அவர் அழித்துக்கலாம் ஒரே நேரத்தில். ஆனா கூட்டி கடைசியில முழு பேரையும் மிதத்து அப்படியே எலும்பு நரம்பு சத எடுக்கலாம இன்றைக்கு வரைக்கும் ஆக்கி விட்டார். ஃபாசில்ஸ்ல மனுஷரை எடுக்கலாம கிடக்கு. ஏண்டா அந்த மனுஷர் என்ற இருந்த இடமே இல்லாமல் நாசமா இருக்கும். எனக்கு அவ்வளவு எனக்கு எரிச்சலை மூட்டுனது. இப்ப இதால நாம படிக்கிற அந்த பாடங்கள் இதான். 10 கட்டளைப்படி நடக்கிற நாங்கள் எப்பயுமே ஹல்லேலூயா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்றா அவரையும் அவற்ற சட்டத்தையும் எதிர்த்தவர்கள் கட்டாயம் நியாய தீர்ப்பு அடைவார்கள். பாபிலோன் அழிந்தது. உண்மையில பாபிலோன் இல்லை, இங்க அழிகிறது. இங்க ரோம் தான் அழியுது. அப்ப பாபிலோன் என்ற படத்துக்களால காட்டுற ரோம் தான் இது சாகுது. விழுந்தது பாபிலோன் விழுந்தது கடவுளுடைய அரசுக்கு எதிரான எந்த அரசு திருப்பி ஆண்டவர் காட்டுறது தந்த. அப்ப இதுல பாயிண்ட் என்ன? வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி வரைக்கும் அவற்றை 10 கற்பனையின் படி வாழ்றதுதான் அழைச்சு கொண்டிருக்குது. கற்பனையின் படி
சட்டத்தின்படி நடந்த தீர்ப்பில்ல, சட்டத்துக்கு எதிராக போனா கட்டாயம் தீர்ப்பு. அதனால வெளிப்படுத்தல் புத்தகத்தும் வரைக்கும் 10 கற்பனைப்படி வாழ்றத வேதம் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லு. எனவே 10 கட்டடம் முடிஞ்சது. இந்த பிரதர் அண்ட் ஊத்தைகள் ஆன்டினோமியன்ஸ் நாம சொல்றோம் நாங்க. அதுல அந்த மாதிரியான ஆட்கள் விலங்கையில ஆட்டுக்குட்டியான யாருக்கு எதிராக வழக்கு தொடர்றாரு. நாட்டாக்கள் ஏன் இப்ப இருக்க இவாஞ்சலிக்கல்ஸ் அமெரிக்கர்களோ அல்லது இந்த கிறிஸ்தவ நாடுகள் சொல்றாக்களோ நம்ம 10 கட்டளை என்னென்று கை கொள்றது அவிசுவாச நாட்டில 10 கட்டளை படி கடவுள் அவிசுவாசிகளை தீர்க்கிறது இப்படிதான் கரைவர் நினைச்சு கொண்டிருக்கிறேன். அவ கிறிஸ்து எதை வச்சு சட்டம் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்? 10 கட்டளை இல்லாம வழக்கு தொடர்றாரு கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய வசனத்தின் சாட்சி தான் யோவான். நாங்களும் அவற்ற வசனத்துக்கான சாட்சி. அவற்ற கட்டளை ஆதாமினுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த 10 சட்டம். அந்த சுபாவம் மனுஷர் இருக்கும் வரைக்கும் இருக்கும். அதை நாங்க படிக்கிறோம். உன் வலிமையை நான் உன் வலிமையை நான் பாடுவேன். கடைசியில மனுபுத்திரர் எங்கெல்லாம் இருக்கிறீரோ தேவே நீர் அங்கே இருக்கிறீர். ஏன் என்னோட கடவுள் அங்க இருக்கிறார். கடவுளுடைய சாயல் அந்த மனுஷர்ல இருந்து கொண்டிருக்கு. அதுல 10 கட்டளை அங்க இருக்கிறாக்கள். வெளிப்படுத்தல் 12:17, வெளிப்படுத்தல் 12:17, வெளிப்படுத்தல் 14:12, வெளிப்படுத்தல் 14:12, வெளிப்படுத்தல் 22:14, வெளிப்படுத்தல் 22:14. இதெல்லாம் எதை பற்றி கதைக்குது? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள். அவற்றை கட்டளை who keep the commandments of God, கர்த்தரினுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். கர்த்தருடைய கற்பனைகளின்படி கர்த்தருடைய கற்பனை முடிஞ்சது. இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அது ரோமுக்கும் இல்ல, அது இஸ்ரவேலருக்கும் இல்ல, அது சபைக்கும் மட்டும்தான். ஏன் சபைக்கும் இல்ல? இப்படித்தான் கணவர் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசேஷமா நாம சொல்ற இந்த பிரதரன் ஊத்தையர் பிரதரன்காரர் நான் திருப்பி திருப்பி அதை பிரசங்கம் எடுத்தேன். பிரதரன் ஒரு பக்கா ஊத்தவாளிகள். எல்லாம் அவங்களுக்கு சட்டம் இல்ல, தாங்கள் விரும்பின சட்டம் அவர்கள் சொன்ன சட்டம். சட்டத்தின்படி வாழாதவர்கள் அவர்கள் கிறிஸ்துவனுடைய வழக்குகால நாசமடைவார்கள். சட்டம் இப்பயும் இருக்குது. சட்டம் சட்டம் கர்த்தருடைய 10 கற்பனை அது நித்தியமானது. அது புதிய வானம் புதிய பூமியிலையும் இருக்கத்தான் போகுது. ஏன்? அது கடவுளுடைய சுபாவம். அது ஒரு நாள் இல்லாமல் ஆக்கப்படாது. இப்ப இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் ஒரு பாடம். கர்த்தர் இப்ப சட்டத்தை இதெல்லாம் அவர் கிருபையாதான் வார சட்டம் தால நாமல் இப்ப ஒன்னும் கதைக்க கூடாது என்று சொல்லுறையாக்கள் எதை யாரு அவமானப்படுத்துறீங்க? கடவுள. அதாவது சட்டத்தை கொடுத்து அவர்கள் நாங்கள் கேஸுக்கு வந்தது உம்மோட சட்டப்படி வாங்குறதே இல்ல, நாங்கள் சட்டமே இல்லை என்று நினைச்சு கொண்டு வந்துடும். டேய் சட்டமே இல்லைன்னா அப்புறம் இருக்கு சட்ட சபைக்கு வந்திருக்கிறா கதைக்கிறதுக்கு. கடவுளுக்கு அவ்வளவு கோபம் வரும். இது எல்லாம் அமெரிக்காவிலும் சரி, யூகேலையும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, நெதர்லாண்ட்லையும் சரி, நாம சொல்ற ரிஃபார்ம்டா எழும்பின பல அந்த நாடுகள்ல சரி இப்ப 10 கட்டளை எல்லாம் இல்ல, சட்டம் இல்ல. அவர்கள் பெருவாரியாக இப்ப அது மனிதாபிமானம். மனுஷன் தான் சட்டம், கடவுளுடைய சட்டம். ஐயோ நீங்கள் இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீர்கள் இல்ல இப்படி சொல்லி கேசுகள். இப்ப அவர் யாருக்கு என்ன வழக்காடி கொண்டிருக்கிறார்? எந்த சட்டத்தையே வேண்டாம் என்று சொன்னவரை கொண்டு எனக்கு முன்னால வெட்டி போட அந்த நாய்களை என்ன ஆட்சியின் சட்டமும் கொண்டு வர எனக்கு முன்னால வெட்டுறாங்களே என்ன. அதுல அமெரிக்கா நாசம், யூகே அழிஞ்சது, ஆஸ்திரேலியா செத்திச்சது. அதுல கடவுளுடைய ஜெர்மனி நாசம். அதாவது நாங்கள் சொல்றது சீர்திருத்தத்தாலேயே கட்டப்பட்டு எழும்பின நாடுகளே இப்ப சட்டம் கெட்ட சட்டம் இல்ல, கெட்ட சட்டம் முடிஞ்சு போச்சுது. இப்ப நாங்கள் மனிதாயுமாக ஒரு சமரசமா வாழுவோம். அதாவது நீயும் எதுவும் செய்யலாம், ஆனா மற்றவனுக்கு பாதிக்காம நடந்து கொள்.
வழக்காடு. இப்ப அமெரிக்காவிலையும் ஜெர்மனியிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் யூகேலையும் நம்மள மாதிரி கெத்தட்ட மக்கள் அங்கேயும் வாழ்றாங்க. அவங்களும் இதவும் பகலும் கடவுளே பேரம் எங்களை முற்றாக்கள் கட்டின நாட்டு இப்படி நாசமாக ஐயோ அகதி அகதி என்று கொடுத்து அதுகளுக்கு கோயில் கட்ட வச்சு முதலாம் கற்பனைக்கு எதிராக இந்த நிலத்தை நாசமாக்கிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே பெரிய ராமர் கோயிலையும் பெரிய இந்த அனுமன் கோயிலையும் இதுகளெல்லாம் கட்ட வச்சு கடவுளே இங்க கும்பாபிஷேகம் இதுவும் செய்து அங்கிருந்து கொண்டு வந்து ஐயோ எங்களுடைய முற்றாக்கள் இந்த யூகேல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து இதை செய்கிறதுக்காக கடவுளே பேரும் கடவுளே தீர்ப்பு செய்ய மாட்டேங்கிறாங்க. அங்க வழக்காடி கொண்டிருக்கிறது யாரு? கிறிஸ்து. அமெரிக்கா நாசம். அப்ப அந்த மக்கள் எப்படி பாதுகாக்கப்படுறது? நாங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறோம் இந்த நாச இனத்துக்குள்ள கிடந்து? அதனால சொன்னார் முதல் போய் உடனே இப்ப பட்டியத்தை நீட்டாத நெத்தியில முதல் அடையாளம் போடுறான் அவங்களுக்கு. எந்த சட்டத்துக்கு உண்மையா இன்னும் இருக்கிறவனுக்கு ஒரு தலைமையில ஒன்றும் விடக்கூடாது. அழிப்ப நாட்டே ஆனா இந்த மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஆமே. அதே தான் இப்ப ஜோவான்னு சொல்ற அந்த 1,44,000 பேர் அந்த அந்த அடையாளம் பெற்றியாக்கள் இவ்வளவு அழிவு நடக்க போகுது. அதுக்குள்ள கட்டற்ற கட்டளப்படி வாழ்ந்து கொண்டிருந்து அவற்ற ஆவியால சாட்சி பகரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அடையாளம் போடப்பட்டவர்கள் இந்த அழிவுகளை பாதுகாக்கப்படுவார்கள். அதான் அந்த புத்தகத்தினுடைய அந்த த்ரில்லிங். அழியும் ரோம் ஆனா கடவுள மக்கள் காக்கப்படுவாங்க. அழியும் இஸ்ரவேல் ஆனா கெட்ட மக்கள் காக்கப்படுவாங்க. அழியும் அமெரிக்கா ஆனா கடவுளுடைய மக்கள் காக்கப்படுவாங்க. அழியும் யூகே கெட்ட மக்கள் காக்கப்படுவாங்க. ஏன் அழிக்கிறவருக்கு தெரியும் எப்படி அழிக்கணும், எப்படி தன்னை மக்களை காக்கணும். ஐயோ அமெரிக்கா யூகே இந்த கிறிஸ்தவ நாடுகள் மட்டும் ஐயோ சரி முடிஞ்சுதா? இல்ல இல்ல, ரோமும் அழியும். ரோம் அங்க கடவுளுடைய மக்களுடைய நாடு இல்ல, ஆனா ரோமும் அழியும். பாபிலோன் விழுந்தது, மகாவேசி விழுந்தாள், அழியும். அதே மாதிரி கடவுளை அறியல இயேசுவ தெய்வமா கொண்டுடாத ஆதியிலிருந்து இன்னும் சீரழிஞ்ச வாசிகளாக இருக்கிற இந்த காட்டுவாசிகள் தாங்களே தான் சொல்றாங்க, தாங்கள் ஆதியில காட்டுவாசிகளா இருந்து நாங்கள் சொல்லல. எப்படி இந்த சீரழிஞ்ச வாசிகள் இது சிவபூமி, சிவனங்களுடைய முதல் கடவுள், அவர் கிருஷ்ண பரமாத்மா, அவற்றுதான் இந்த பூமி, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஊத்தைகளுடைய நாடுகளும் கடவுள் அதுக்கிழந்து ரட்சிக்கப்பட்ட எங்களையும் அவர் அடையாளம் போடுறார். அந்த நாடுகளும் அவர் அழிப்பார், தீர்க்கிறார். தீர்க்கிறார். நம்மட கண்கள் காணுது. இப்ப அமெரிக்காவில நினைச்சு பார்க்க முடியாத விதத்தில் அழிவு. நாம யூகேல அழிவு. யூகேல மசுக்குட்டியாலே கனவேருக்கு அழிவு. யூகேல ஒன்றும் இல்லாத வரும் மயிர்கொட்டிகள் தெரியுது. இதிலே கனவேருக்கு பொருளாதார வீழ்ச்சி. ஆண்டவருக்கு தான் எத்தனை படையை அவருக்கு அனுப்ப தெரியும். வாசிக்க போறோம் என்னன்னு சொல்லி சும்மா இருந்த காடு பத்தி எரியுது அமெரிக்காவில். என்னடா ஏண்டா கடவுள் தண்ட மக்களினுடைய செவத்தை கேட்டு அழிக்கிற. கலிபோர்னியா கடவுளுடைய நாடுகள் என்று சொல்லப்பட்டதுகளையே கிறிஸ்து வழக்கு தொடர்ந்து தீர்ப்ப கொடுப்பாருண்டா. ரோமும் பாபிலோனும் மேதிய பெர்சியமும் கிரேக்கமும் அழிஞ்ச வாரி தமிழும் இந்தியாவும் தமிழீழமும் சிங்களீழமும் அழிகிறதுக்கு கன நேரம் இல்லை. கடவுள் அழிக்கிறார், ஒவ்வொரு விதமா அழிக்கிறார். அது ட்ரம்பூடாகவும் அழிப்பார். அவர் அழிக்கிறார் என்று அழிக்கிறதா அது அந்த அழிவு. அப்படி நாம பார்க்கிறோம். கேஸ் தீர்ப்பு கொடுத்தாயோட அங்கால அத தீர்ப்பு வந்துட்டு என்ன 3-4 ஒன்று அழிக்கட்டாமா தண்ணியில. அப்ப தூரம் குடிச்சான், தண்ணியில 4 ஒன்று செத்துச்சு. அடுத்த தீர்ப்பு என்ன நிலத்தில 4 ஒன்று அழிக்கட்டாமா. இதான் தீர்ப்பு. கேஸ் தீர்ப்பு வந்துட்டு அப்ப சரி கையொன்னுடன் அழிஞ்சு போச்சு. ஓகே என்ன வானத்துல 4 ஒன்று அங்கிருந்து அழியுது. அப்ப அதுகள் அழியல. சனத்தினுடைய பொருளாதாரம் சனத்தினுடைய வாழ்வாதாரம் அழிச்சா சாக வேண்டிய கடைசியில கடவுள் இதுக்கு மறந்திரும்பேல. இன்னும் கடவுள் என்ற ஒரு ஆள் இல்ல, இது அது சும்மா நடந்திருக்குது என்று இன்னும் உணர்வடைய. இப்ப இன்னும் கிறிஸ்தவருக்கு எதிராக நாம இல்ல அடே கடவுள் என்ற கதைக்காரர் உணர்வடைங்களான்னு இதுகள் இருந்தால்தான் நமக்கு பெரிய சொல்ல. இன்னும் சும்மா கடவுள் என்று இது சொல்லு, இதுகளை ஏதாவது செய்யும், இதற்கு இன்னும் ஒடுக்குவோம் என்று வெளிக்கிடைக்கிற திருப்பி வழக்கம் பிறாது. அடுத்த கேஸ் ஆண்டர் கொண்டு கிறிஸ்து கேச
அப்ப தீர்ப்பு முந்தில் 4 ஒன்று, இப்ப 3 ஒன்று. 3 ஒன்று பூமியில, 3 தண்ணீர, 3 வானத்துல. அப்ப ப்ரொபோர்ஷனை கவனிச்சுக்கொள்ளுங்க. வீராசாரம் கூடுது. 4 ஒன்றை விட 3 கூட. அடுத்தது 1 அரை. அடுத்த கேஸ் என்ன நடந்து கொண்டிருக்குது இந்த புத்தகத்தில்? கடவுள் ஒவ்வொரு முறையும் மனுஷகுமாரனுடைய பிராத வேண்டி தீர்ப்பு கொடுக்க மனம் திரும்பாத ஆட்களுக்கு மேல தண்டனைகள் அந்த விவகாரம் கூடிக்கொண்டு போகுது. பங்கு கூடுது. இது ஏன் இப்படி பங்கு கூடும் என்று ஆண்டவர் இப்ப சொன்னவர் லேவியராமம் 26, 27 தான். என்ற சட்டத்தை நான் சொல்லியும் கேட்டு தண்டிச்சதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களோ அடுத்த 7 மடங்கு கூட்டுவேன். அதுக்கு கேட்க மாட்டீங்களோ அதை விட இன்னும் கூட்டுவேன். அதனால இதுதான் வெளிப்படுத்தல் புத்தகம் எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்கு. யோவானுக்கு பழைய ஏற்பாட்டு மோசையின் சட்டங்களும் அந்த சட்டங்களை மீறின மக்களை திருப்பி அழைச்ச தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களும் அத்துப்படி. இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ற தந்த சமகாலத்தில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது கர்த்தர் என்ன செய்யாரு. இது புதுசா ஒரு விஷயம் இல்ல, ஏற்கனவே செய்யத்தான் செய்ய போற. மேகங்களுடனே வருகிறார். அவரை குத்தினவங்கள் புலம்புவாங்க, அவற்ற மக்கள்ல கைதொட்டவங்க நியாயத்திற்படைஞ்சு சாவாங்க. இதான் இந்த புத்தகத்தின் கொடுக்கிற சபைக்கான ஆறுதல், அவற்றை கற்பனையை கை கொள்றவர்களுக்கான ஊக்கம், அவருக்கு பயப்படாம இருக்கிறவங்களுக்கான கடிக்கலக்கம். கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் இந்த சட்ட புத்தகத்தினூடாக அதுக்கு சாட்சிகளாக தொடர்ந்தும் எங்களையும் வாழ வைப்பார். ஆமென், ஆமென்.